திமுகவை கைப்பற்றப் போகிறாரா சபரீசன்? அத்தைக்கு டிக்கெடித்து மச்சானுக்கு செக் வைக்கும் உதயநிதியின் அந்த புதிய அஸ்திரம் என்ன? அறிவாலயத்தின் சுவருக்குள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நிஜமான அதிகாரப்போர் இப்போ ஜூனியர் விகடன் அட்டைப்படம் மூலமா ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் உலுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கு. யார் அந்த அத்தை, யார் அந்த மச்சான்? இந்த உட்கட்சி அதிகார போட்டியோட பின்னணி என்ன? இந்த அட்டைப்படத்தில் அத்தை என்று குறிப்பிடுவது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களையும், மச்சான் என்று சுட்டிக்காட்டுவது சபரீசன் அவர்களையும் தான். சமீபத்திய அரசியல் நகர்வுகளின்படி உதயநிதி ஸ்டாலின் இருக்கும் திமுக ரொம்பவே வலிவடைந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தனக்கு இணையாக அல்லது தனக்கு மாற்றாக கட்சியில் யாரும் உருவெடுத்து விடக்கூடாது என்பதில் தலைமை மிக கவனமாக காய்களை நகர்த்துகிறது. அதன் ஒரு பகுதிதான் இந்த டிக் மற்றும் செக் அரசியல் நகர்வு. இதற்கெல்லாம் அச்சாரமா சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிறது. ஸ்டாலின் இல்லாத சமயத்தில் சபரீசன் அவர்கள் ரகசியமாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசிய காட்சிகள் தான் அது. இது எந்த ஒரு முன்னணி ஊடகமும் அதிகாரப்பூர்வமாக முதலில் வெளியிடப்படவில்லை. கட்சியில் உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் இடையே மோதல் இருப்பதாக காட்டி திமுகவை பலவீனப்படுத்த நினைக்கும் திரைக்கு பின்னால் இருக்கும் சில அரசியல் சக்திகள் தான் இந்த பழைய வீடியோக்களை திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் முதலில் கசிய விட்டிருக்கிறார்கள் என்று திமுக சார்பில் கூறப்பட்டார்கள். அரசியல் வட்டாரங்களில் மச்சானுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்து மதிப்பு இருப்பதாக பேசப்படுவதும், அதை வைத்து அவர் தனி அதிகார மையத்தை உருவாக்க திட்டமிடுகிறாரா என்ற கேள்வி இதன் மூலமாகவே வலுவடைந்துள்ளது. அதை வைத்து அவர் தனி அதிகார மையத்தை உருவாக்க திட்டமிடுகிறாரா என்ற கேள்வி இதன் மூலமாகவே வலுவடைந்துள்ளது. அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் இல்லை என்றாலும் புகையும் இடத்தில் தான் நெருப்பு இருக்கும் என்பதை நாம் என்னைக்கும் மறந்துவிடக்கூடாது. தமிழகத்தில் வரவிருக்கும் 5 சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலில் தென் மாவட்டத்தின் மிக முக்கிய தொகுதியான அம்பாசமுத்திரத்தில் கனிமொழி அவர்கள் களமிறக்கப்படலாம் என்று ஒரு வலுவான யூக அரசியல் பேசப்படுகிறது. அவரை சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு வந்து கட்சியின் அடுத்த பொதுச் செயலாளர் என்ற மிக உயரிய பதவியை வழங்குவதன் மூலம் உட்கட்சி பூசலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தலைமை முயல்கிறதா? இது அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு அரசியல் வியூகமா? எது எப்படி இருந்தாலும் இந்த அதிகார போட்டிகளுக்கு பின்னால் மக்கள் நிலம் எங்கே இருக்கிறது என்பதுதான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக என்னுடைய கேள்வி. அறிவாலயத்திற்குள் நடக்கும் இந்த அதிரடி அதிகார மாற்றங்கள் குறித்து, தமிழக அரசியலில் திமுகவுக்குள் நடக்கும் இந்த அதிரடி அதிகார மாற்றங்கள் குறித்தும், தமிழக அரசியலில் இந்த தற்போதைய நகர்வுகள் குறித்தும் விழிப்புணர்வு உள்ள குடிமக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன? கனிமொழி அவர்களின் அரசியல் நகர்வு சரியா இருக்குமா? கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் உங்களது ஆழமான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். தமிழக அரசியலில் மாற்றங்களுக்கான நமது பயணம் தொடரட்டும். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.